ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பியூட்டி மேக்ஸ் ஃபேஷன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக பட்டர் செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் ஏடு வரும் இல்லையா, நம்ம பால் காய்ச்சினோடனே ஏடெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி எடுத்து பாக்ஸில் வச்சிருக்கேன். இது வந்து நமக்கு வந்து ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து இந்த ஏடுலாம் வந்து நல்லா இருக்கும். நம்ம ஃப்ரீசர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இல்லை நீங்கள் அடிக்கடி எடுத்துப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக வெளியில் ஃப்ரிட்ஜுக்கு அந்த இதிலே நார்மலான இதிலே வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃப்ரீசரில் வச்சோன்னா நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நல்லா இருக்கும். பாலை காய்ச்சிட்டு என்ன பண்ணலாம், நமக்கு இந்த மாதிரி திக்கான ஏடு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, பாலை காய்ச்சிட்டு நம்ம அந்த காய்ச்சின உடனே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பால் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஏடு வந்து நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா திக்காக ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு. ரொம்ப நம்ம வெளியவே வச்சோம்னா அந்த அளவுக்கு திக்காகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா திக்காயிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஏடு எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 2 டப்பா, இது 2 டப்பா ஃபில் ஆன உடனே எடுத்துருவேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்ந்ததால இந்த ஒரு குட்டி டப்பாவில் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பட்டர் எடுக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு 2 பாட்டில் அளவுக்கு நான் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம நார்மல் தண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம், டேப் வாட்டர் கூட வச்சுக்கலாம். ஜஸ்ட் அலசுறதுக்கு அந்த பட்டரை நம்ம எடுக்கிறதுக்கு தேவை. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆரோ வாட்டர் தான் வேணும் அப்படின்னு இல்லை, நார்மல் டேப் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆரோ வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 பாட்டில் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு வச்சிருக்கேன். நமக்கு வந்து நார்மலான சில்லுன்னு இருந்தால் போதும். ரொம்ப ஐஸ் கட்டியாகவும் வேண்டாம், ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான அளவுக்கு சில்னஸ் இருந்தால் போதும். அப்புறமா வந்து நமக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்க மாதிரி இருக்கிற ஒரு பேஷன் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பட்டரை அலசி அலசி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு மெயினா வந்து இப்போ ஜார் தேவை. அதாவது நம்ம மிக்சியில தானே இப்போ நம்ம பட்டர் அடிச்சு எடுக்க போறோம். இருக்கிறதுலே எந்த ஜார் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அதை எடுத்துக்கோங்க. ஸோ தட் நமக்கு வந்து அந்த அடிச்சு ஈஸியா எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறமா நமக்கு இந்த அளவில் ஒரு டம்ளர், இது வந்து மெஷர் பண்ணுறதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம வந்து இதுலேயும் வந்து ஒரு ஹாஃப் பாட்டில் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இதுலேயும் வந்து டம்ளரில் இந்த ஐஸ் வாட்டரை ஊற்றி தான் நம்ம பட்டர் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த குழம்பு கரண்டி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி குழம்பு கரண்டியில் ஒரு 3 to 4 கரண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நான் வந்து இது மெஷர்மெண்ட்டுக்காக சொல்கிறேன். இந்த பெரிய ஜாருன்றதால நமக்கு வந்து ஒரு 4 கரண்டி போட்டால் அதுவே போதுமான அளவு இருக்கும். ஃபுல்லாக எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அதை தான் நான் வந்து இப்போ எடுத்து போட்டுட்ருக்கேன் ஜாரில். அது போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த டம்ளர் வந்து நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். ஒரு 2 to 2.5 டம்ளர், அதாவது நம்ம ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரிட்ஜில் ஊற்றி, அந்த தண்ணி தான் எடுத்துக்க போகிறோம். நமக்கு வந்து இது ஆரோ வாட்டர் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம இது வந்து அதை அடித்து நம்ம எடுக்க போகிறோம், அந்த பட்டர் எடுக்கிறதுக்கு தான் இது. ஸோ அதனால் அது வந்து ஒரு மீடியம் தான். நம்ம நார்மல் டேப் வாட்டர் எடுத்துக்கிட்டாலே போதும். அப்புறமா வந்து நம்ம மிக்சி போடும்போது கரெக்டாக வந்து 1.5 நிமிஷம் நம்ம போட்டு அடிக்கணும். அந்த மிக்சியை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 1.5 நிமிஷம் கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு பட்டர் வந்து அழகாக ரெடியாகி வந்துடும். நம்ம வந்து வேணும்னா கவுண்ட் கூட பண்ணிக்கலாம், ஒரு 1.5 நிமிஷத்துக்கு நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம வாட்ச் பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர் வந்து நமக்கு அழகாக தனியாக மேலே வந்து ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இது வந்து அந்த பேஷனில் வந்து ஒரு அரை பேஷன் அளவுக்கு நம்ம வந்து ஐஸ் வாட்டர் ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் ஊற்றிட்டேன். இது வந்து எதுக்குன்னா, நம்ம அந்த பட்டர் நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம நல்லா பிழிஞ்சிட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நமக்கு போகணும். அந்த தண்ணியெல்லாம் போகும்போது நம்ம நார்மலாக கையை வச்சு அழுத்தணும் அப்படின்னாலே அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ அது வெளியே வந்ததுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் நம்ம அழுத்திட்டே இருந்தோம்னா ஃபுல்லாக அதில் உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறமா அதை தண்ணியில் நம்ம போட்டுடலாம். அது வந்து நமக்கு ஒரு அலசுறதுக்கு தான். அந்த பேஷனில் போடுறதும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அலசி லாஸ்ட்டாக ஒரு அலசி எடுத்துக்கலாம். அதுக்கு தான் ஐஸ் வாட்டர், அதுவும் வந்து ஐஸ் வாட்டரில் போடுறோம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி வரும் நமக்கு. இந்த மாதிரி 2 கைப்பிடி அளவுக்கு நமக்கு வரும் பட்டரு. ஸோ இப்போ இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியை வந்து நம்ம ஊற்றிடணும். அந்த மிக்சியில் இருக்கிற தண்ணி, அதாவது அந்த ஜாரில் இருக்க தண்ணியை வந்து நம்ம ஊற்றிடணும். அதே தண்ணியில் வந்து நம்ம திருப்பி போட்டு அடிக்கக்கூடாது. நம்ம ஒரு வாட்டியும் வந்து ஃப்ரெஷ்ஷான தண்ணி, ஃப்ரெஷ்ஷான ஐஸ் வாட்டர் ஊற்றி தான் நம்ம அடிக்கணும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நான் நெக்ஸ்ட் டைம் அடிக்கும்போது நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு திருப்பி காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி திருப்பி தண்ணி ஊற்றி நான் அடித்து எடுத்திருக்கேன், கரெக்டாக 1.5 நிமிஷம் போட்டு. இப்போ இதையும் வந்து சேம் அதே மாதிரி ப்ராசஸ் தான், நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம. இது வந்து நமக்கு 2 ஸ்டெப்பு தான். எப்படின்னா, நம்ம வந்து ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி அந்த ஏடை வந்து அதில் போட்டுட்டு 1.5 நிமிஷம் அடிச்சுட்டு அதை வந்து பிழிஞ்சு எடுத்து இந்த தண்ணியில் போட்டு அலசி திருப்பி எடுத்து வச்சுட்டா நமக்கு பட்டர் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இது வந்து நம்ம நல்லா பிழிஞ்சிட்ருக்கோம்.
இது வந்து நம்ம வீட்டிலேயே செய்கிறதால நமக்கு வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இருக்காது. நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நமக்கு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு இப்போ கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம வீட்டிலேயே செய்கிறதால டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடையில் செய்கிற பட்டர்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் வந்து நம்ம ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நான் ஃபுல்லாக மிக்சியிலேருந்து எல்லாம் அடித்து எடுத்தாச்சு. நமக்கு வந்து இந்த அளவுக்கு பட்டர் வந்து நமக்கு ரெடி ஆகிருக்கு. இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா சும்மா அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியிலே ஒரு 2 அலசிட்டு இது வந்து விழுந்துருச்சு கீழே. ஸோ இப்போ வந்து சும்மா அந்த தண்ணியிலே ஒரு 2 அலசி எடுத்துகிட்டு திருப்பி நம்ம பிழியணும். எதுக்குன்னா நம்ம இவ்வளோ நாள் அந்த இது பால் லைட்டாக ஊறி இருக்கும் இல்லையா அந்த ஏடில். ஸோ அதை வந்து நம்ம அலசி எடுக்க போகிறோம். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி அலசுறது. இந்த மாதிரி நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா அது நமக்கு அழகாக ரவுண்டாக உருண்டையாக வரும். ஸோ இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது நம்ம இந்த ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதே ப்ராசஸ் தான் நம்ம எல்லாத்துக்கும் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நல்லா அழுத்தணும் அப்படின்னா நமக்கு நல்லா வந்துடும். சும்மா நான் அலசிக்கிறேன், அந்த தண்ணியில் அலசிட்டு இப்போ வந்து நம்ம அதை எடுத்து வச்சிடலாம் டிஃபன் பாக்ஸில். பட்டரோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ இப்போ இது வந்து நம்ம அலசியாச்சு இல்லையா, இப்போ இதை அலசிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் எடுத்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் அலசி எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு நமக்கு வந்திருக்கு. எனக்கு வந்து ஒரு 1/2 kg கிட்டேயே வந்திருக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணுன்னா ஒரு 400 கிராம்ஸ் ஒரு 1/2 kg கூட வந்திருக்கும். நமக்கு அந்த 2 பாக்ஸ் அளவுக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1/2 kg அளவுக்கு பட்டர் கிடைக்குது. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ இதை என்ன பண்ணலான்னா நம்ம மூடி போட்டு எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம சில்லரில் வேணும்னா கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எப்போ வேணுமோ அப்போ நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் மாதிரி நான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி பட்டர் செஞ்சுருந்ததால் எல்லா பாத்திரமும் வந்து ஜாரு அந்த டப்பாலாம் வந்து நமக்கு ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். நம்ம நார்மலாக வாஷ் பண்ணால் வாஷ் ஆகாது. நம்ம விம் லிக்விடே போட்டு வாஷ் பண்ணாலும் வாஷ் ஆகாது. ஸோ அதனால் நம்ம அந்த பட்டர் எடுத்தோம் இல்லையா, அந்த பேஷன்லேயே வந்து நான் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் சூடான உடனே நல்லா கொதிக்கிற மாதிரி ஸ்டேஜ் வரும் இல்லையா, அப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த மிக்ஸி ஜாரு அந்த மூடி அந்த டப்பாலெல்லாம் ஊற்றிட்டு நல்லா ஒரு அலசிட்டோம் அப்படின்னா நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம விம் லிக்விடே போட்டு கழுவுனா கூட போகாது. இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கழுவுனோம் அப்படின்னா ஈஸியாக போயிடும். ஸோ இது வந்து ஒரு டிப் மாதிரி தான், அந்த ஆஃப்டர் அந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறதுக்கான டிப் தான் இது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.